ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆதித்யா ஸ்ரீ தையலகம். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிஷின் தையல் படிக்கணுங்கிறவங்களுக்காக மிஷின் எப்படி மிதிக்கணும், நூல் எப்படி மாட்டணும், மிஷினில் கேஸ் எப்படி மாட்டணுங்கிறத தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோ டெய்லரிங் சம்மந்தமான வீடியோ போட போகிறேன். ஃபஸ்ட்டு மிஷினில் சுற்றணும். மேலே வீலை சுற்றும்போது காலை ஒன்று போல் வச்சுட்டு மிதிக்க ஆரம்பிக்கணும். இருக்கும்போது வீல் முன்னாக்க சுற்றணும். மேலே வீல் சுற்றிக்கிட்டு இருக்கோம், முன் பக்கம் பார்த்து நம்மளை பார்த்து சுற்றணும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே தைக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். முன்னாடி சுற்றணும், கால் ஒன்று போல் மிதிக்கணும். இப்போ நம்ம நூல் மாட்டுறது எப்படின்னு பார்க்கணும். மேலே ஃபஸ்ட்டு அந்த கம்பியில் நூலை போட்டுக்கிட்டு, மேலே அந்த நட்டு மாதிரி இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வளைவு இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு நூலை கொடுத்துட்டு, இப்போ கீழே ஒரு வட்டம் மாதிரி தருதா, அந்த வட்டத்துக்குள்ளே நூலை பின்னாடி இருந்து முன்னாடி கொடுக்கணும். பின்னாடி இருந்து முன்னாடி கொடுத்து அந்த கம்பிக்கு அப்புறமா அங்குடி கொடுத்து எடுத்துட்டு நூலை லேசாக இழுத்து விட்டுருக்கணும். மேலே டைட்டாக வரணும். நமக்கு டைட்டாக வந்தால் தான் தையல் நீட்டாக விழும். இப்போ அடுத்து இந்த கம்பியில் கொடுத்துட்டு அதை வெளியில் எடுத்து அப்புறம் கீழோடைய ஒரு கொக்கி மாதிரி ஒரு கம்பி வளைஞ்சி நிற்கும், அது உள்ளே கொடுத்துட்டு ஊசியில் மாட்டும்போது மேலே தூக்கி வச்சுக்கோங்க நீடியில். இப்போ நண்டுக்கால் மேலே நிற்க, அதை மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி நமக்கு இந்த கம்பி மாதிரி கொடுத்துருணும். இதை மேலே தூக்கி விட்டோம்னா நண்டுக்கால் மேலே ஏறும், கீழே இறக்குனா கீழே இறங்கிக்கும். தைக்கும்போது இது நமக்கு தேவைப்படும். சரிங்களா? இப்போ ஊசியில் நூலை கொடுத்துருவோமா? ஊசியில் நூலை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு கொஞ்சம் லென்த்தாகவே இழுத்து விட்டுக்கிட்டு விட்டுருவோம். இப்போ அடுத்து கேஸ் பாபினில் நூல் சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த சின்ன ஒரு கேப் தருதா, இது உள்ள தான் நூலை கொடுத்து இந்த கேப் வழியாக வெளியில் எடுக்கணும். எப்படி மாட்டுறேன்னு பாருங்கள். நூலை பாபினை உள்ளே வச்சுக்கிட்டு நூலை ரைட் சைடாக உள்ளே எடுத்துகிட்டு அந்த கம்பியில் கொடுத்து இது உள்ளே வெளியே எடுத்துட்டு நூல் ரொட்டேஷன் ஆகுதான்னு எடுத்து பார்க்கணும். நூல் சுத்தணும், உள்ளே இருக்கும்போது ஓகே. இப்போ கேஸை மிஷினில் மாட்டிடலாம். திறந்து வச்சுக்கிட்டு இப்போ உள்ள ஒரு கம்பி மாதிரி இருக்கா, அந்த கம்பியில் பாபினில் உள்ள ஓட்டை உள்ளே போகும்போது மேலே உள்ள கம்பி அந்த இடையில உள்ள கேப்பில் மாட்டும்போது ஒரு சவுண்டு வரும். சவுண்டு வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான். நூல் கொஞ்சம் கேப் வெளியில் தேங்கட்டும். இதை மூடி வச்சுட்டு மேலே ஊசியில் நூல் கொடுத்துருக்கோம்ல, அதை கொஞ்சம் ஒரு சுற்று மட்டும் ஊசி உள்ளே போயிட்டு வெளியில் வரணும். அவ்வளோதான். உள்ளே உள்ள நூலை வெளியில் எடுத்துட்டு வந்தோம். இப்போ நண்டுக்காலை மேலே ரெண்டு நூலையும் அப்படியே பின்னாடி இழுத்து விட்டுக்கிட்டு தைக்க ஆரம்பிச்சிடும். மேலே நண்டுக்காலை இப்போ தான் மேலே தைச்சிட்டு வீல் சுற்றும்போது பின்னாக்க போகக்கூடாது. அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் தைக்க ஆரம்பிச்சிடும். பேசிக் இதுதான் தையலோட பேசிக். வெளியில் வந்த உடனே கட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு தையல் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டு காலை லேசாக மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கீழே வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கும்போது வெயில் பின்னாடி ஒன்று நூல் கட்டாயிரும், இல்லை சிக்காயிரும்.